தமிழ்நாட்டில் இப்போ அரசியல் வந்து விஜய் அவர்களை சுற்றி தான் நடந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அரசியலுக்கு வந்த அப்புறம் தானே ஏதோ நல்லது பண்ண மாதிரி இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் இதுக்கு மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காருன்ற கேள்வி வந்து எல்லாருமே கேட்பாங்க, உங்கள்கிட்டையும் கேட்டிருப்பாங்க. தன்னோட முதல் படம் நடித்து அந்த படத்தின் மூலியமாகவே அவர் என்ன செஞ்சாருன்றதை நீங்கள் அடுத்தடுத்த கிளிப்ஸில் பார்ப்பீங்க. இன்னொரு பியூட்டி என்ன தெரியுங்களா, முதல் படம் சம்பளத்தில் அவர் என்ன பண்ணார் தெரியுமா விஜய்? இப்பெல்லாம் நினைச்சு நான் ஆச்சரியப்படுறேன் இந்த பொலிட்டிக்கல் அரவியெல்லாம். அந்த சம்பளத்திலேயே ஒரு பையில புடவை, அரிசி, பருப்பு, சமையல் ப்ரொவிஷன்லாம் வாங்கி நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. மறக்க முடியாது. இன்னைக்கு நீங்கெல்லாம் படத்தை வச்சு அரசியல் பேசுறீங்க. உங்களுக்கு தெரியுமா என்னமோ, என் பிள்ளை விஜய் படம் நாளைய தீர்ப்பு படம் நடித்தான். நாளைய தீர்ப்பு படம் நடித்து அந்த படம் நடித்த பணத்தை 3 கிலோ அரிசி போட்டு எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருக்கேன் 30 வருஷத்துக்கு முன்னே நான் வாங்கியிருக்கேன். பிள்ளை நாளைய தீர்ப்பு படம் நடித்து என் மவ வந்து 23 வருஷம் ஆகுது. நாளைய தீர்ப்பு படம் நடித்து அப்போயே அரசியலில் அரிசி போட்டு கொடுத்தா என் பிள்ளை நாங்கள் வாங்கினோம். தன்னோட முதல் படம் நடித்து அதில் வர தன்னோட சம்பளத்திலேயே மக்களுக்காக ஏதோ ஒன்று செய்யணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கு. இப்போ எல்லோரும் கேட்குறாங்க, எல்லாம் அரசியலுக்காக அதை பண்ணுறாரு. தன்னோட முதல் படம் நடித்த சம்பளத்தில் அவர் ஏன் அதை செய்யணும்? அப்பயும் அவர் அரசியலுக்காக தான் பண்ணார். இந்த மாதிரி அவர் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் அடுத்தடுத்த 40 நாளும் நீங்கள் வரப்போகிற எல்லா வீடியோலையும் பார்ப்பீங்க. இது முதல் ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் ஒரு என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்றதை நீங்கள் அடுத்த 40 நாளும் பார்ப்பீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் விஜய் என்னடா பண்ணிட்டாருன்னு கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் அப்டேட்டாக இருங்க. டெய்லி ஒரு வீடியோ வரும். ஒரு விஷயங்கள் அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே வரும். அது எல்லாத்தையுமே பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ஃபேன்ஸுமே நிறைய விஷயங்கள் அவர் செஞ்ச விஷயங்களை தெரியாமல் இருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்டேட்டடாக இருங்க. நாளைக்கு பார்ப்போம்.